ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையுமே நம்ம ஆல்ரெடி ஷிஃப்ட் 2ஓட வீடியோ வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷிஃப்ட் 2ஓட வீடியோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். If the mode of the following data is 140, what is the value of x? ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மோடு என்ன அப்படின்னு மோடு கொடுத்துருக்காங்க 140. ஸோ இப்போ மோடு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸு ஃப்ரீக்வன்சி கொடுத்தா உங்களுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துடலாம். நமக்கு மோட் ஈக்குவல் டு L plus f1 minus f0 divide by 2f1 minus f0 minus f2 ஓகேவா இன்ட்டு ஹைட். அதாவது ஹச்சுங்கிறது நமக்கு என்னன்னு சொல்லிட்டோம். இங்கே எல்லுங்கிறது உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்ன பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் இருக்க லோவஸ்ட் டேர்ம். சரியா? ஸோ அப்போ இங்கே மோடு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 140 அப்படிங்கிறது நமக்கு மோடு கொடுத்துருக்காங்க. equal to L 140 lowest term plus F1 minus F0. ஸோ F1 அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீக்வன்சிங்கிறது X மைனஸ் F0 அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ அப்படிங்கிறப்போ 33. சரியா? 33. அதுக்கு அடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 31. ஸோ எனக்கு F0 33 டிவைட் பை 2 இன்ட்டு F1ங்கிறது உங்களுக்கு எக்ஸாக எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இது உங்களுக்கு F1, இது உங்களுக்கு F2, இது உங்களுக்கு F0. ஸோ இப்போ உங்களுக்கு மைனஸ் 33 மைனஸ் F2 31. இது இன்ட்டு ஹைட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேப் இருக்குது எல்லாத்துக்கும் பாருங்கள். 5 கேப் இருக்கும். ஹச் அப்படிங்கிறது உங்களுக்கு 5. ஸோ டேரெக்டாக இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 140 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ டேரெக்டாக இந்த ரெண்டும் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டூவில் மைனஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எக்ஸ் 2x மைனஸ் 64 ஈக்குவல் டு 5x மைனஸ் 165 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு 3x ஈக்குவல் டு 165 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் என்ன கிடைக்கும், 101 கிடைக்கும். கரெக்டாக? 65 64 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 101 கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸால் இது கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா டேரெக்டாக 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 11 இருக்குது. ஸோ மறுபடியும் 33. ஸோ 33 பாயிண்ட் சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 33. ஓகேவா? கிளியராக? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் போகுது அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வேறு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்துட்றேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே நமக்கு ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடுது, 0 ஆகிடுதா? ஸோ 0 ஆகிறப்போ இந்த டேர்ம் உங்களுக்கு 0ல் மல்டிப்ளை ஆகிறப்போ என்ன ஆகிடும், அதுவும் எனக்கு 0 ஆகிடும். இந்த 5 டிவைடில் வரப்போ நமக்கு அதுவும் 0 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் 33 ஈக்குவல் டு 0ன்னு டேரெக்டாக கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 33 இஸ் த வேல்யூ. ஓகேவா? ஆன்சர். இந்த ஃபார்முலா மறக்காமல் மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்து கேட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் F1 மைனஸ் F0 பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹச். ஸோ ஹச்சுங்கிறது நமக்கு இந்த கேப்பு. ஸோ F0 F1 F2 அப்படிங்கிறது நமக்கு சென்டர் டேர்ம் எது தேவையோ அது F1, இது F0, இது F2 சைடில் இருக்கிறது. சரியா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கம்மா. ஸோ கமலேஷ் பைஸ் சம் ஷேர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் ஃபார் 10,000. 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஷேரும் இதுவும் வாங்கிக்கிறாரு. அதில் காஸ்ட் ஆஃப் ஈச் ஷேர் 1500 ரூபாய் காஸ்ட் ஆகுது. அங்கே ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் எனக்கு காஸ்ட் ஆகுறது 1000. டோட்டல் நம்பர் ஆஃப் சாரீஸ் அண்ட் ஸ்வீட்டு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 8 இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் சாரீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. மொத்தமாக எத்தனை கவுண்ட்டு, 8 கவுண்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம எக்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்குறேன், ஃபைனல் நம்பர் ஆஃப் ஸ்வீட் அண்ட் சாரீஸாக, ஸ்வீட்ஸுங்கிற எக்ஸும் சாரீஸுங்கிறது ஒய்யும் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக அது ரெண்டையும் சேர்த்து நமக்கு 8 பீஸ் இருக்குது. சரியா?
அதேமாதிரி அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு விலை எவ்வளோ இருக்குது, ஸ்விஃப்ட்டுங்கிறது 1000 ரூபாய் இருக்குது. ஸோ 1000 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1500ங்கிறது ஒய்யோடது ஷேர் ஈக்குவல் டு நமக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மொத்தமாக சேர்த்து எனக்கு எவ்வளோ 10,000 ரூபாய் இருக்குது. கரெக்டாக? ஸோ ரெண்டுமே சேர்த்தாப்பில் நமக்கு மொத்தமாக இருக்குது 10,000 ரூபாய். ரெண்டு சைடுமே நமக்கு 2 0 காமனாக கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மாறி இருக்குது. அகைன் 5 டேபிளில் கட் பண்ணுறோம். 2 5 3 5 இது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 20 கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, 2x + 3y ஈக்குவல் டு 20 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு 2 ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடுறேன். பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 2x 2y 16 கிடைக்குமா. 2x 2y ஈக்குவல் டு 16. ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன வரும், டேரெக்டாக ஒய்யோட இது கிடச்சிருமா. ஸோ y ஈக்குவல் டு உங்களுக்கு 4ன்னு கிடச்சிருக்கும். ஸோ y 4 அப்படின்னா கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு டேரெக்டாக 4ங்கிற ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர் அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஈக்குவேஷனை கொண்டு சால்வ் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அதோட ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ அதுவுமே உங்களுக்கு 4 தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒய்க்கு 4 போட்டிங்கன்னா எக்ஸும் ஈக்குவலாக 4 தான். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்த கொஷின் பாருங்கம்மா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ratio of angle subtended by a chord at the center of the circle to the angle subtended by at any point on the circumference of the circle. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து கேட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஜாமெட்ரியில் சர்க்கிள்ஸுங்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின். என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கான். அந்த சர்க்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பை எ கார்டு. ஒரு கார்டுங்கிறது ஒரு குட்டி லைன், அது என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கிளில் சென்டர் அப்படிங்கிற ஓவை மீட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுதான், ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது. சரியா? ஸோ இந்த மேக் ஆகிற ஆங்கிள் நமக்கு என்ன டிகிரி மேக் ஆகுதோ அதுக்கும் அதே கார்டு அப்படிங்கிறது எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த சுற்றளவு இது. ஸோ அதில் எனக்கு மேக் ஆகிற ஆங்கிளுக்கும் எத்தனை வேரியேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு, ஒரு லைனை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அந்த லைன்லேருந்து போகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு ஆங்கிள் தீட்டா அப்படின்னு மேக் ஆகுதுன்னா அது சர்க்கிளோட மையப்பகுதி, அதாவது சென்டரில் மேக் ஆகுது, அதோட 2 மடங்காக இருந்திருக்கும் 2 தீட்டா. ஸோ நமக்கு ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2 தீட்டா இஸ் 2 தீட்டா. கட் பண்ணிங்கன்னா 2:1 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேல்யூ ஆஃப் எம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பவர்ஸ் நமக்கு 3 2 11 அப்படின்னு அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுவுமே நமக்கு ரொம்பவே ஈஸி தான். என்னென்ன ஃபார்முலா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. a⁻m இன்ட்டு a⁻n ஈக்குவல் டு a⁻m + n. இது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸோட ஃபார்முலா. கமா a⁻m பை a⁻n ஈக்குவல் டு a⁻m - n. அதாவது ஒரே நம்பர் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பவரை மைனஸ் பண்ணிக்கலாம். ஒரே நம்பர் மல்டிப்ளையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பரை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 29 எனக்கு எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இங்கே 29 எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ மேலே வரும்போது என்ன பண்ணிக்கலாம், அந்த டேரெக்டாக 29 பவர் மைனஸ் பண்ணிக்கலாம். பவர் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3 - 2 அடுத்து +11 டிவைட் பை அடுத்து 4 பார்த்தீங்கன்னா 4 பவரில் என்ன இருக்குது, 3 - 2 - 11 ஈக்குவல் டு அங்கே கொடுத்துருக்க டேர்ம் அப்படியே இருக்கட்டும் அது. ஸோ இந்த மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 நம்பரையும் ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம், அதாவது மாற்றி எழுத போகிறோம். இது இங்கேயும் எழுத போகிறோம். ஸோ எழுதுகிறப்போ உங்களுக்கு என்னவா மாறி இருக்கும்னா 4, இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், -13 - 3 +3 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 10 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். டிவைட் பை 29 பவர் என்ன ஆகுது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மைனஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 29ல் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 12 அப்படின்னு கிடச்சிருக்கும். -12 ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 4/29 ஹோல் பவர் 9m + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே நம்ம இந்த கொஸ்டினில் பாருங்கள், நமக்கு ஃபுல்லாக 29/4 4/29 4/29 4/29 அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டாம், நம்ம டிகிரியை இப்படி பாதியாக பிரிக்க வேணாம். பிரிக்காமலே நம்ம சால்வ் பண்ணலாம். பிரிக்காமல் ரொம்பவே ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்க மாதிரி எழுதலாமா, 4/29 பவர் 9m + 7. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கே எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஸோ இதை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், பவரில் 4/29 அப்படின்னு மாற்றிடுறேன்.
மாற்றுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பவர் -3 மாறி இருக்கும். இங்கே அதே +2, இங்கே நமக்கு -11 இப்படி மாறி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு நம்பரும் சேம் அப்படின்னா நம்ம பவர் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொரு ஃபார்முலா என்ன, a/m = a/n அப்படின்னா m = n. சரியா, ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போது இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா -14 + 2 -12 = 9m + 7. அப்போ mங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கும், -7 12 ஆட் பண்ணிங்கன்னா 19/9. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா, சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸோட ஃபார்முலாஸ் தான் இந்த 3 ஃபார்முலாஸும். ஸோ 3ஐயும் பயன்படுத்தி தான் இந்த சம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இன்டெரக்டாக நமக்கு டேரெக்டாக சொல்யூஷன் மாதிரி சொல்லி விட்ருவாங்க. சரியா, நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கம்மா. இந்த கொஷினில் ஒரு குரூப் இருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதில் நமக்கு மென்னு, உமனு, சில்ட்ரன் அப்படி 3 பேர் இருக்காங்க. அதில் எனக்கு 20% மென்னும் 50% உமனும் மிச்சம் இருக்கிற எல்லாமே சில்ட்ரன்ஸ் அப்படின்னு இருந்திருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா 45 கிலோ, 60 கிலோ, 20 கிலோ எடை இருந்திருக்காங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த குரூப், மொத்த குரூப்போட ஆவரேஜ் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குரூப்பில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா 20% ஆண்கள், 50% பெண்கள், மீதமுள்ளவர்கள் குழந்தைகள். ஸோ அதில் நமக்கு சராசரி கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 45 கிலோ, 60 கிலோ, 20 கிலோ எடை இருந்திருக்காங்க. ஸோ மொத்த குரூப்போட எடை சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறப்ப நமக்கு சராசரி அப்படின்னு சொல்கிறது நமக்கு இதில் எந்த டேட்டாவும் கொடுக்கல, எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். 100ங்கிறத அந்த நம்பராகவும் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 100ங்கிறது நம்ம அசியூம் பண்ண வச்சுருக்க நம்பர் தான். இது 20% அப்படிங்கிறது 20, 50% அப்படிங்கிறது 50. அப்போ பாக்கி எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும், 30% இருந்திருக்கும். 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 100 வந்திருக்கும். ஸோ அப்போ 20ங்கிறத நான் மேல் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உமன்ஸ், அதுக்கப்புறம் இது குழந்தைகள் எடுத்துக்கலாம், சில்ட்ரன்ஸு. ஸோ அப்போ சராசரி அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஆவரேஜ் = டோட்டல் சம் பை டோட்டல் கவுண்ட். சரியா, இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 20 மேல்ஸ், அதோட ஆவரேஜ் சராசரி என்ன அப்படின்னா 45 கிலோ, அதுமாதிரி 50 உமனோட சராசரி 60 கிலோ ப்ளஸ் 20 கிலோவோட சராசரி 20 குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக எத்தனை குழந்தைங்க, 20, 50, 20. ஸோ 30 குழந்தைங்க. கரெக்டாக 30 பேருக்கு 20, 30ங்கிறது தான் கவுண்ட்டு. ஸோ மொத்தமாக 100. ஸோ ஆவரேஜ் = உங்களுக்கு மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், இது ஒரு 90 + 3000 + 600 டிவைட் பை 100 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 6. ஸோ 45 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும். சரியா, நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கம்மா. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. x is added to each of the numbers so that the obtained number are in proportion. Then 4x = y ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து, அதாவது ஒரு இந்த 26, 40, 22, 34 அப்படிங்கிற நம்பர் கூட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸுங்கிற ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப நமக்கு எல்லா நம்பரும் என்ன ஆகுது, ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொப்போர்ஷன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு தமிழ்லேயுமே நம்ம பாருங்கள் ப்ரொப்போர்ஷனுங்கிற வார்த்தை வருது அப்படின்னா a/b = c/d. இதுதான் ப்ரொப்போர்ஷன். ஒரு நம்பரும் இன்னொரு நம்பரும் நமக்கு சமமாக இருக்கும், அதாவது அதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரொப்போர்ஷன். 4 நம்பரோட ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா இதுதான். ஸோ இதில் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறாங்க, எல்லா நம்பருக்கும் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னவா மாறுது, அது ப்ரொப்போர்ஷனாக மாறுது. அந்த நம்பர் என்ன அப்படின்னா அதுதான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே 26 + எக்ஸு, இங்கே 40 + எக்ஸு, அடுத்த நம்பர் என்னது 22 + எக்ஸு, அடுத்த நம்பர் 34 + எக்ஸு. ஸோ இது எல்லாமே நமக்கு எந்த நம்பர் எக்ஸ், இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். பட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா 34 × 26 போடணும், அதுக்கப்புறமா 22 × 40 போடணும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சமே ஹெக்டிக்காக மாறும். ஸோ இதை ஷார்ட்டாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதோட டிஃப்ரென்ஸ் எடுங்க. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ன்னு கிடச்சிருக்கா, 22க்கும் 34க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அடுத்து 26க்கும் 40க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள், 14ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த 14 கொண்டு இந்த டேர்ம், அதாவது இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து இந்த 12 கொண்டு நீங்கள் இந்த டேர்ம், அதாவது இந்த நம்பர்
26 + எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 × 26 + எக்ஸு, அடுத்து 14 × 22 + எக்ஸு. இதை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பார்க்குறப்போ என்ன வரும், 12 × 26 என்ன வந்திருக்கும் ஆன்சர், மல்டிப்ளை பண்ணுறப்போ 6 2s are 12 லாஸ்ட்டாக. ஸோ அப்போ உங்களுக்கு 312 அப்படிங்கிறது ஆன்சர் கிடச்சிருக்கும். 312 ஈக்குவல் ப்ளஸ் 12x ஈக்குவல் டு 22 இன்ட்டு, அதாவது 14 × 22, 14 × 2, 28 × 11. ஸோ 8 0 5 5 3 0 8 கரெக்டாக, ப்ளஸ் 14x. இப்போ நீங்கள் இது இந்த சைடும் இது இந்த சைடும் கொண்டு வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2x ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸுங்கிறது 2 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா டேரெக்டாக இந்த கொஷனில் கொண்டு சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த எக்வேஷனில் கொண்டு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 4x 4 × 2 by y ஈக்குவல் டு y by 7 2s are 14 minus 6 8. ஸோ அப்போ y² ஈக்குவல் டு 8 × 8. அப்போ ஒய்ங்கிறது 8ங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கும். ஸோ சொல்யூஷன் இஸ் ஆன்சர் 8. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் அ டவர், angle of elevation of a top of a tower from a point on the ground which is 48 meter away from the foot of the tower is 30 degree. height of the tower என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்னு. ஸோ ஒன்றும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னாலே இங்கேருந்து கீழேருந்து மேலே பார்க்குறோம்ல, இதுதான் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டவர், சரியா. இந்த டவரை கீழேருந்து ஒருத்தர் பார்க்குறப்ப ஏற்படுற டிகிரி பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விச் இஸ் 48 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். ஃபுட் ஆஃப் த டவர்னால் அடிப்பாதத்தில் இருந்து எத்தனை 48 மீட்டர் தள்ளி இருக்குதான் அவர் பார்க்குற இடம், சரியா. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எனக்கு 48 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த டவரோட உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 30 டிகிரி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஷார்ட்கட்டு தான். நமக்கு tan 30 டிகிரி அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். tan 30 டிகிரி அப்படிங்கிறது 1/√3 அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக. அப்போ உயரம் அப்படிங்கிறது நான் ஒரு பார்ட் அப்படின்னா √3 அப்படிங்கிறது எனக்கு இந்த பார்ட்டாக இருந்திருக்கும். அப்போ எனக்கு √3 அப்படிங்கிறது 48 மீட்டர் அப்படின்னா இதில் 1 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு 48/√3ன்னு வருமா. பட் 48 நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம், 16 × 3ன்னு பிரிக்கலாமா, /√3. √3 தான் அடிச்சிங்கன்னா √3. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 16√3, அவ்வளோதான் ஆன்சர், சரியா. ரொம்பவே ஈஸியாக இருக்கா. இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, tan θங்கிறது 30 டிகிரி, இது எனக்கு ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு. ஸோ ஆப்போசிட்டுங்கிறது ஒரு வேல்யூவும் அட்ஜசன்ட் அப்படிங்கிறது √3 வேல்யூவும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா. சிம்பிளாகவே இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். AB is parallel to CD at transverse PQ intersect AB and CD at E and F. ஸோ ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. G is a point between AB and CD. ஸோ BGயும் டிகிரி ஒரு கொடுத்துருக்காங்க, GFE டிகிரி. ஸோ வாட் இஸ் த மெஷர் ஆஃப் EGF. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் வரையாமல் இது சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலி பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு இது ஈஸியான ஒரு டயக்ராம் தான். அதாவது 2 லைன் பேரலாக இருக்குது, ஒன்று AB இன்னொன்று CD. இந்த பேரலாக இருக்க லைனை ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன், டிரான்ஸ்வர்ஸ்னால் குறுக்க ஒரு லைன் இப்படி வந்து கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கட் ஆகுறப்ப எனக்கு என்ன சொல்கிறாங்க, அது மேக் பண்ணுற இடம் அப்படிங்கிறது ஈயும் எஃப்பும் அந்த லைனில் மேக் ஆகுது, இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா PEB. ஸோ பிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா PQ தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த லைன் PEB இந்த ஆங்கிள் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 56 டிகிரி. BEG 32 டிகிரி. BEG. ஸோ ஜிங்கிற பாயிண்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். G இஸ் a பாயிண்ட் பிட்வீன் AB அண்ட் CD. ஏபிக்கும் சிடிக்கும் இடையில், அதாவது ஏபிக்கும் சிடிக்கும் இடையில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் எனக்கு ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏபி பிட்வீன் G இஸ் a பாயிண்ட் பிட்வீன் AB அண்ட் CD. ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 லைன் கொடுத்துட்டு பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் G வச்சுக்கலாம். ஸோ வைக்கிறப்போ இந்த 2 லைனுக்குமே நமக்கு என்ன ஆகுது,
பிட்வீனில் மேக் ஆகிற ஆங்கிள் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிஇஜி. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது 32 டிகிரி. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் இஜிஎஃப்? இஜிஎஃப் தான் என்னென்னு கேட்குறாங்க. சரியா, இஜிஎஃப் இந்த ஆங்கிள் என்ன, இதுதான் கொஷின் மார்க். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம ரொம்பவே ஈஸி தான். இங்கே 32 கொடுத்துருக்காங்களா, இந்த லைனையும் எனக்கு ஆட் பண்ணால் இந்த உள்ளே இருக்க ஆங்கிளுக்கு சமமாக இருக்கும். ஸோ இன்னொரு டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிஎஃப்இ. ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராம் கொஞ்சம் லார்ஜராகவே ட்ரா பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா நமக்கு மைன்யூட்டாக உள்ளே போயிட்டுருக்கு டெப்த்தாக. சரியா, ரெண்டு டிரான்ஸ்வர்ஸ் லைனு, ரெண்டு பேரலல் லைனு, ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைனு. இது பிக்யூ, இது ஏபி, இது சிடி. ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஜிங்கிற பாயிண்ட் இருக்கான். ஸோ இந்த ஜிங்கிற பாயிண்ட் மேக் ஆகிற ஆங்கிள் நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32 டிகிரி. பிஇஜி இஎஃப். அதுக்கப்புறமா 47 டிகிரி ஜிஎஃப்இ. ஜிஎஃப்இ இது நமக்கு எவ்வளோ, 47 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 56 டிகிரி. நம்ம கேட்கப்படுறது இந்த எக்ஸ் டிகிரி அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன் இந்த மாதிரி பேரலல் ரெண்டு லைனு கிராஸ் ஆகுறப்போ நமக்கு நான் இப்போ ரெட் மார்க்கில் போடுற எல்லா ஆங்கிளும் சேமாக இருக்கும். சரியா, இந்த ஆங்கிளும் சமமாக இருக்கும். அதுமாதிரி இந்த ஆங்கிளும் சமமாக இருக்கும். அப்போ இது மொத்தமாக 47 அப்படின்னா, மொத்தமாக 56 அப்படின்னா 47 போக பேலன்ஸ் இது எவ்வளோ இருந்திருக்கும், 9 டிகிரி இருந்திருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த ஆங்கிளும் சமமாக இருக்கும். இப்போ நம்ம ரெட் மார்க்கில் போட்ட எல்லா இடமுமே 56 தான் இருந்திருக்கும். சரியா, இப்போ நம்ம கேட்கப்படுறது இஜிஎஃப். ஸோ இஜிஎஃப் இந்த எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த பார்ட் வேணும் அப்படின்னா இந்த பார்ட்டையும், அதாவது இப்போ உங்களுக்கு கலர் மாற்றுறேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு இந்த பார்ட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த பார்ட். சரியா, அப்போ 9 டிகிரி ப்ளஸ் 32 டிகிரி ஈக்குவல் டு 41 டிகிரி தான் எக்ஸ், இந்த இஜிஎஃப்பாக இருந்திருக்கும். சரியா, இது உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு லைனில் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிம்பிளாக ஒரே டைமில் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் இருக்கிறப்ப நமக்கு எந்தெந்த ஆங்கிளெல்லாம் சமமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஆங்கிளும் சமமாக இருக்கும். நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஆங்கிளும் சமமாக இருக்கும். ஸோ இது தவிர்த்து நமக்கு ஒரு ஆங்கிள் அப்போ எத்தனை இடத்துல சமமாக இருக்குது, 4 இடத்துல சமமாக இருக்குது. ஸோ அப்புறம் இதுவும் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சரியா, இந்த கான்செப்ட் நல்லா நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். இன்னொன்று ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை நீங்கள் நல்லா பிரெயினில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்குறப்போ இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கம்மா. ஒரு வெண்டார் சோல்டு 5 சாக்லேட்ஸ் ஃபார் 1 ரூபி. ஒரு ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் விற்கிறாரு அப்படின்னு பாருங்கள். விற்கிறது ஒரு ரூபாய்க்கு 5 சாக்லேட் விற்கிறாரு, செல் பண்ணுறாரு. தேர்பை கெய்னிங் 40%, 2/5 ஃப்ராக்ஷன் வேல்யூ லாபமாக எடுத்துக்கிறாரு. 5 காஸ்ட் ப்ரைஸ், 2 லாபம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 7 பார்ட்டாக இருந்திருக்கும். எவ்வளோ சாக்லேட் அவர் டிட் ஹி பை ஃபார் 1 ரூபி? ஒரு ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் வாங்கியிருந்தால் 7 பார்ட் அப்படிங்கிறது அவருக்கு லாபமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1/5 அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கொஷினை ரொம்பவே ஷார்ட்டாகவே போடலாம். எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னு டேரெக்டாக வேல்யூவாக கொடுக்கல, எல்லாமே பார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, அது 2 பார்ட்டு 5 பார்ட்டு அப்படின்னா 5 பார்ட் எனக்கு காஸ்ட் ப்ரைஸு, அதில் 2 பார்ட் ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 7 பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இங்கே டேரெக்டாக வேல்யூவாக பாருங்கள், இதுதான் வேல்யூ. இப்போ நான் ரெட் மார்க் போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வேல்யூ. அப்படின்னா எனக்கு 7 பார்ட் செல்லிங் ப்ரைஸ், 7 பார்ட்டுக்கு எனக்கு எத்தனை கிடைக்கிது, ஒரு ரூபாய்க்கு 5 சாக்லேட் கிடைக்கிது. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் கிடைச்சிருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே 5 பார்ட்டு அப்படின்னா 5 பார்ட்டுக்கு எத்தனை சாக்லேட் கிடச்சிருக்கும். பிபி கேன்சல், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1/x ஈக்குவல் டு 1/5 × 5/7. அப்போ x ஈக்குவல் டு உங்களுக்கு 7,
அப்போ ₹1 அவர் 7 சாக்லேட் வச்சு வாங்கியிருக்கனால தான் நம்ம ₹1 5 சாக்லேட் விற்று 20 அதாவது 40% லாபம் வாங்கியிருக்காரு. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கம்மா. இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் வில் அ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 12 years ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு தொகை 12 ஆண்டுகளில் எதற்கேற்ப அதாவது நேரடி வட்டி ஆண்டு எவ்வளவு குறுகிய வட்டியோ 2 ஆகும். அதாவது ஒன்றும் இல்லை, டபுளாக மாறுது, 12 வருஷத்தில் மாறுது அப்படின்னா எத்தனை? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே எனக்கு 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்தில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு எத்தனை மடங்காக மாறி இருக்குது? 2 மடங்காக மாறி இருக்குது. அப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வரலாம், எந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒரு அமௌண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை விட 2 மடங்காக மாறுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? பிரின்சிபல் வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா R% என்ன? ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 2P அப்படிங்கிறது அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு P. சரியா? இதுதான் நமக்கு 2P அப்படிங்கிற கான்செப்ட். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது பிரின்சிபல், இது அமௌண்ட்டு. சரியா? அப்போ நமக்கு அதேமாதிரி SI ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இது உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லணும் அப்படின்னா, இங்கே எனக்கு பிரின்சிபல் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்? 2Pங்கிறப்ப இது ஒரு பிரின்சிபல் தான் கிடச்சிருக்கும். ஸோ பியும் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 12 இன்ட்டு 6/100. இதையும் கட் 4 3 4s are 25 4s are. பியும் கேன்சல், 3யும் இதையும் அடிச்சிங்கன்னா 8 3s are 24. 10 இருக்கா? ஸோ 3 அடுத்து 10 3. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 8.33% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் I/P. இதுக்கு உங்களுக்கு வேறு மெத்தட் வேணும், எனக்கு ஷார்ட்டாக நான் சால்வ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு I/P அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா, இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல். இந்த ஃபார்முலா படி பார்க்குறப்போ 1 வருஷம் அப்படின்னா நீங்கள் இங்கே 1 year தான். இதே 2 வருஷம் அப்படின்னா இன்ட்டு 2, 3 வருஷம் அப்படின்னா இன்ட்டு 3. அப்போ 6ங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இங்கே இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் தான், பிரின்சிபலும் P தான். எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 12 வருஷத்துக்கு அது பிரியுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் மாற்றுறதுக்கு இன்ட்டு 100. ஸோ பியும் கட்டு 12ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 8.33% கிடைச்சிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் வருஷம் இருக்கோ அத்தனை நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ. நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் 3யோடு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதோட நமக்கு ஷிஃப்ட் 2வோட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு ஷார்ட்கட் தேவை அப்படின்னா அந்த டாப்பிக்கை மட்டும் நமக்கு மென்ஷன் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஐ இல்லை சார் எனக்கு ஃபுல்லாகவே ஷார்ட்கட் மட்டுமே சொல்லிக் கொடுங்க அப்படின்னாலுமே நம்ம ஷார்ட்கட்லேயே போயிடலாம். பட் இந்த ஷார்ட்கட் எதுக்காக அப்படின்னா, நமக்கு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பிகினர்ஸும் இருப்பாங்க, அதாவது இன்டர்மீடியேட் இருப்பாங்க, எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரயில்வேஸுமே ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுமே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுத்துட்றோம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதும் சொல்லிக் கொடுப்போம். இல்லை ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணுறப்போ எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதே மாதிரி என்ன டவுட்டோ இல்லை உங்களுக்கு எது இது பண்ணணும் அப்படிங்கிறதுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் தி செஷன். தேங்க்யூ.